ஏங்க நான் தான் வந்து சாமான் கவுனேன்னு சொன்னல, நீ ஏங்க அதுக்குள்ள போயிட்டல? சண்டே ஒன்று இருந்தாலும் வீட்டில் எல்லாரும் இருக்கிறோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும்டா. இதுங்க கழுவுங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஷாம்பில் குழிங்கெல்லாம் சாமான் கழுவும், சாமானும் க்ளீனாக இருக்கும், நம்ம கைக்கும் எந்த எஃபெக்டும் வரதில்லை. ஸ்டீல் நாரில் சாமான் கழுவும்போது இந்த சந்துக்குள்ளே வெட்டிருந்தாலும் அந்த நாரோட சின்ன துகள் வந்து இதில் மாட்டிக்கும். இந்த தட்டுலேயும் அப்படின்னா இருக்கும். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கழுவணும்னா கூட அவசரத்தில் சாப்பாடு போடும்போது கண்டிப்பாக அந்த துகள் வந்து இதில் இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்ம உடம்புக்கும் கெடுதில்லை. இனிமேல் இந்த ஸ்டீல் நார் இது இந்த சோப்பு ஜெல்லெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே வேணாம். அப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறது வழி? வாங்குற பஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நல்ல ரிசல்ட் தெரியுது. இதுல வந்து பூந்தி கொட்டை, லெமன், இன்னும் இயற்கையான பொருட்கள் அளவுக்கு கலந்துருக்குறாங்க. கைக்கும் எனக்கு எந்த எஃபெக்டும் இல்லை, கையும் நல்லா இருக்குது. இந்த நார் வந்து இன்னும் அழகா பண்ணிருக்கிறாங்க. தேங்காய் நார்ல இயற்கையான இதுல பண்ணி